ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சண்டே எடுத்திருந்தேன். நான் வந்துட்டு சிக்கன் கறி எப்படி செய்வேன்றத உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுமே ஒரு 3 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருந்தேன் நான். எண்ணெய் ஹீட் ஆனதுமே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். நான் வந்துட்டு அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுட்டு அண்ட் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக குழம்புக்கு வேணுன்ற உப்பை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். நான் வந்துட்டு ஆச்சி பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவோம்ல, குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மசாலாவுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு வதங்க விடணும். ஆனால் வந்துட்டு மசாலா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சிக்கன் சேர்க்க வேண்டியது தான். சிக்கன் வந்துட்டு ஒரு 1/2 kg எடுத்து நான் வந்துட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுமே ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்துட்டு சிக்கனுமே ஈஸியாக டக்குன்னு குக் ஆகிடும் சிக்கனு. ஸோ அதுவுமே வந்துட்டு வதங்க ஆரம்பித்ததுமே அதுலேருந்துமே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகி வரும். ஸோ சிக்கன் குழம்புக்கு மட்டும் நம்ம தண்ணி வந்துட்டு பார்த்து கவனமாக வைக்கணும், இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ இதெல்லாமே போட்டு சிக்கனில் வந்துட்டு மசாலா நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டு நம்ம பெரட்டி எடுத்துட்டோம்னாக்கா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அதை வந்துட்டு ரெஸ்ட் கொடுத்து விட்டுடுங்க. அது வந்துட்டு வதங்கி வரட்டும். அது வதங்கினதுமே நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அது கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இந்த குழம்புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் பாத்தை எடுத்திருக்கேன். தேங்காய் கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 முழு முந்திரி அண்டு 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு பார்த்து கரைச்சி எடுத்திருக்கேன். அதை இப்போ குழம்போட சேர்த்துக்கலாம். கசகசாவும் முந்திரியும் வந்துட்டு டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்கும். அதுக்காக தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீரகமும் தேங்காயும் மட்டும் அரைங்க போதும். தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். சிக்கன் பொறுத்த வரைக்கும் 1 விசில் போதும். பட் நான் எப்போவுமே வந்துட்டு 2 விசில் கொடுப்பேன். ஆஃப்டர் 2 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் எல்லாமே ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறம் அதுவாகவே குறையட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கொத்தமல்லி இலை தூவி கார்னிஷ் பண்ணிவிட்டேன். இது வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் அரோமா கொடுக்கும். இந்த மெத்தடில் தான் நான் செய்வேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.